ஒன்னு ரெண்டு ஒழுங்கா படிக்காதவன் எல்லாம் நிதியமைச்சரா போட்டு நாங்க நாங்க என்ன நினைச்சுக்கிட்டோம், இங்க பாரு உலகத்துலடா கணித மேதை ராமானுஜம் பிறந்த நாட்டுல அவன் கூட்டத்துக்கு இல்ல ஒன்னு ரெண்டு ஒழுங்கா தெரியாதவன்லாம் நிதியமைச்சர் ஆயிட்டோம், மீன்வளத்துறை அமைச்சரா. இப்படி பேசுவதாலேதான் நீங்கள் தற்குறி. புரியுத புரியுத அவர்கள் கடவுளின் குழந்தை, அதனாலே அங்கே மழை பெய்யுது, இங்கே தண்ணி திறக்க விடப்பட்டது. கடவுளின் குழந்தை இருக்கிற ஊர்ல பெய்யாம இது கர்நாடகால பெய்யுது, கேரளால பெய்யுது. இப்படி எல்லாம் பேசுறதுனால தாண்டா உங்களை தற்குறின்னு நாங்க பேசிட்டோம். அங்க போராடாத போராட்டம் இல்லை, அங்க பெறாத வழக்கும் இல்லை, பார்க்காத சிறையும் இல்லை. ஆனா எங்களை கோயிலுக்கு நேர்ந்து விட்ட மாடு மாதிரி எங்களை ரோட்ல போட்டு வந்தே போனவெல்லாம் நீங்க கோட்டைக்கு அனுப்பிட்டு மறுபடியும் எங்களை ரோட்ல தான் விட்டுருக்கீங்க. இப்ப நாங்க பேசுறது அங்க இருக்கிறவனுக்காவது புரியுமானான்னு கூட எங்களுக்கு தெரியல. அதுதான் அதுதான் ஏதோ எங்களுக்கு சொல்வார்ல, வாங்கி வந்த வாரம் அப்படி இருக்கு, ஒன்றும் சரியில்லை. இதுல இங்க அவ்வப்போது அவர்கள் நமக்கு நதி நீரை திறந்து விடுவதெல்லாம் அவர்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எல்லாம் மதிப்பதாக இல்லை கர்நாடக அரசு. அதான் தெரிஞ்சுக்கணும். கேரளாவும் மதிக்கிறது இல்லை. நமக்கு அவர்கள் திறந்து விடுவது அதிகமாக மழைப்பொழிவு நடந்து அங்கே அணையின் கொள்ளளவு உயர்ந்தால் அணை உடைந்து விடுமோ என்ற அச்சத்தில் திறந்து விடுவார்கள். அப்படி திறந்து விடுகிற நீர் உபரி நீர் தானே ஒழிய தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிய நீர், உரிமை நீர் இல்லை. அதை நீங்க நல்லா விளங்கணும். ஒவ்வொரு முறையும் உரிய நீரை, உரிமை நீரை தந்திருந்தால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அவங்க சொன்னது மாதிரி அப்படின்னா நமக்கு முறையா குறுவை சாகுபடி நடந்திருக்கும், முறையா நமக்கு பருவத்துக்கு தண்ணி தரப்பட்டிருந்தால் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டு. ஆனால் அவர்கள் இப்ப நிகழ்ந்தது என்ன? இங்க என்ன பேசப்படுது? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் கர்நாடக முதல்வர் சிவகுமாரை சென்று 3ஆம் தேதி சந்திக்கிறதா இருக்குது. அப்ப அவர் ஒரே வார்த்தையில நீங்க வர வேண்டாம், இங்க ஒரு பிரச்சனை கலவரம் என்றால் அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாதுன்றாரு. இவர் போகல, அவ்வளவுதான். அது அந்த நேரத்துல கேரளாவில் பெருமழை, அங்கே வயநாடு வழியே, அங்கதான் கபினி அணைக்கு தண்ணி வருது, அங்க வயநாடு வழியே பெரும் வெள்ளம். அங்க வந்து கபினி நிறையும் போது அதன் வழியாக அது திறக்கப்பட்டு காவிரி நிறையுது. கர்நாடகாவில் மழை, அங்க பெரும் மழைனாலே அணையின் கொள்ளளவு கூடும் போது அவனால் அணை அதுக்கு மேல சேமிக்க முடியாதுங்கிறதுனால திறந்து. அது யதார்த்தமாக இயல்பாக நடந்துற ஒரு நிகழ்வா இருக்கு. தமிழர்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும், அந்த உரிய நீரை, உரிமை நீரை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கல, உபரி நீரை தருகிறார்கள் போனா போகுதுன்னு. ஆனால் இங்கே இருக்கிற பெருமக்கள், முதல்வர் அவர்கள் கடவுளின் குழந்தை, அதனாலே அங்கே மழை பெய்யுது, இங்கே தண்ணி திறக்க விடப்பட்டது. கடவுளின் குழந்தை இருக்கிற ஊர்ல பெய்யாம இது கர்நாடகால பெய்யுது, கேரளால பெய்யுது. இப்படி எல்லாம் பேசுறதுனால தாண்டா உங்களை தற்குறின்னு நாங்க பேசிட்டோம். ஏதோ நாங்க ஏதோ தற்குறின்னு சும்மா போற போக்குல சொல்லல, ஆய்ந்து உணர்ந்து அறிந்து தெளிந்து பெயர் வைக்கிறோம். ஒரு மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்களிடத்துல தூத்துக்குடியில துறைமுகத்து விரிவாக்கத்தை பத்தி பேசுறாங்களே, விரிவாக்கம் செய்ய போறீங்களா, உங்க கருத்து என்னன்னு? நான் திருச்செந்தூர்ல இருக்கேன், அந்த கேள்வியை தூத்துக்குடியில வந்து கேளுங்கிறப்பல. தூத்துக்குடியில, திருச்செந்தூரே தூத்துக்குடி மாவட்டத்தான் இருக்குது, நீ தமிழ்நாட்டுக்கே மீன்வளத்துறை அமைச்சரா இல்ல தூத்துக்குடிக்கு மட்டும் மீன்வளத்துறை அமைச்சரா? இப்படி பேசுவதாலேதான் நீங்கள் தற்குறி. புரியுத? நிதியமைச்சர் நிதிநிலை அறிக்கை படிக்கிறாரு, 7500 7550 அது தெரியல, 7500 7050 சொல்ல வரல அவருக்கு. 7000 5000 அப்புறம் அது 8900 அது வரல, 8000 9000 ஐயோ என்னவோ. ஒன்னு ரெண்டு ஒழுங்கா படிக்காதவன் எல்லாம் நிதியமைச்சரா போட்டு நாங்க என்ன நினைச்சுக்கிட்டோம், இங்க பாரு உலகத்துலடா கணித மேதை ராமானுஜம் பிறந்த நாட்டுல அவன் கூட்டத்துக்கு இல்ல ஒன்னு ரெண்டு ஒழுங்கா தெரியாதவன் எல்லாம் நிதியமைச்சர் ஆயிட்டான்.
என்னன்பை என எழுத்தன்பை இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்குங்கிறான் வள்ளுவ பெருமகனார். ஏன்? எழுத்து வருவதற்கு முன்னே என்னை கண்டுபிடித்தவன் என் இன மக்கள் என்பதை புரிஞ்சுக்கணும். முதல் நிலம் தாண்டி இரண்டாவது நிலத்தில முல்லை நிலத்தில் ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்குகிற போது அதை எண்ணுவதற்கு 1-2 கண்டுபிடித்த இனத்தின் கூட்டம் நாங்க. அதனால அதை என்னன்பை என எழுத்தன்பை இவ்விரண்டும் பாடுறாரு. அப்படி வந்த கூட்டத்துல ஒண்ணும் தெரியல. உலகம் எங்களை பாக்குது. இனிமே எந்த பெருமையும் நீ பேச முடியாது. நான் யாரு தெரியுமா? நான் சேர சோழ பாண்டியம் பரம்பரை. நான் யாரு தெரியுமா? புலித்தேவன் வாரிசு. நான் தீரன் சின்ன மேல பேர. டே போடாங்க போட கேவலப்படுத்திடுவான். கம்பன் இளங்கோ போப்பா அப்படின்றான். ஒரு பெருமையும் உனக்கு கிடையாது. இந்த சூழலில் இங்கே பேசியவர்களாம் குறிப்பிட்டார், நாங்கள் தேர்தலில் வெல்லாதிருக்கலாம், தேர்தலில் தான் வெற்றி பெறவில்லை, கொண்ட கொள்கையில் நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கக்கூடிய கூட்டம். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒன்றென்றால் உயிரை விட மேலானது என் மக்களின் உரிமை என்பதில் முன்னாடி நிற்கக்கூடிய பிள்ளைகள் தான். ஏனென்றால் அப்படிப்பட்ட பரம்பரையில் வந்த மக்கள் நாங்கள். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது, சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது, மண்டியிட்டு வாழ்வதை விட மரணத்து மானத்தோடு மாண்டு போவது மேலானது. உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமா? உயிர் உன்னதமானதுதான், நான் அறிவேன். ஆனால் அந்த உயிரினும் மேலானது எமது உரிமை, எமது இனத்தின் விடுதலை என்ற முழக்கத்தை முன்வைத்தவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். உயிரை இழப்பது தனிப்பட்ட உனக்கான எனக்கான இழப்பு, ஆனால் உரிமையை இழப்பது ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்திற்கான இழப்பு என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் நினைவில் கொள்ள, அதை விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த போராட்டம். ஒரு காலத்தில் இந்த சிக்கல் வரும்போது நம் முன்னவர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டு நின்றார்கள் என்று வருங்கால தலைமுறை காரி துப்பக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த போராட்டம். இல்லை, அதிகாரத்தில் இருந்தவர்கள் தான் அமைதியாக கடந்து போனார்கள். அதிகாரமற்ற நம்ம இதே மக்கள் நம் உடன் பிறந்தார்கள். நமது முன்னவர்கள் போராடி அந்த உரிமைக்காக போராடி நின்றார்கள் என்ற வரலாற்று பதிவு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். இங்கே என்னுடைய தம்பி தங்கில் தெரிஞ்சு, காவிரி நதிநீர் சிக்கல் இவர்கள் இருக்கிற வரை இந்த ஆட்சியாளர்கள் தீர்க்கப்படாது. திராவிட கட்சிகள் தீர்க்கல. இந்த சிக்கல் எப்படி வருது? ஐயா கலைஞர் அவர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார், அதிகப்படியாக நீர் தர வேண்டும் என்று. அப்ப காங்கிரஸ் கர்நாடகாவில் ஆளுகிற உயரத்தில் இருக்கு, இங்கே துணை இணை கட்சியா இருக்கு. அப்ப கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற ஆளுகிற உயரத்தை இழந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த வழக்கை திரும்ப பெறுங்கள் என்று இந்திரா காந்தி அம்மையார் நெருக்கடி கொடுத்து அந்த வழக்கை திரும்ப பெற வைக்கிறார்கள். அதில் இருந்தா நமக்கு பிரச்சனையா ஆரம்பிக்குது. முதலாக காவிரி நதிநீரே துரோகம் செய்த கட்சி நமக்கு காங்கிரஸ். அது இன்று வரை தொடர்ந்து. ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்? மான தமிழச்சி மார்ல பால் குடிச்ச ஒவ்வொரு மகனுக்கும் இந்த நினைவுல இருக்கணும், இது நினைவுல இருக்கணும். இவன் எவ்வளவு தூரம் நம்ம இனத்தின் வரலாற்று பகைவன் என்பதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். காவிரி நதிநீர் பறிச்சதவன், இன்று தர மறுப்பவனும் அவன் தான். இதுல பாரதிய ஜனதா காங்கிரஸ் வெவ்வேறு அல்ல, கட்சியின் பேரு வேற வேற, கொடி வேற வேற, கொள்கை ஒன்றுதான். இந்திய இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு எல்லாம் பேசுவான். கர்நாடகா என்று வந்தால் பாரதிய ஜனதா கர்நாடக கட்சி, காங்கிரஸ் கர்நாடக கட்சி, இந்திய கட்சி கிடையாது. வேண்டுமானால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்களை போய் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஐயா மல்லிகார்ஜுன கார்கே அவர்களிடம் பேச சொல்லுங்க. காவிரி நதிநீர் உரிமை, மேகதாட்டு அணை சிக்கல் பேசினால் அப்போது தெரியும் அவர் இந்தியராக பேசுகிறாரா அல்லது திராவிடராக பேசுகிறாரா அல்லது கன்னடராக பேசுகிறாரா தெரிந்துவிடும். பேசி பாருங்க.
அந்தந்த நிலவென்று வந்தால் அவன் அந்த மண்ணுக்கு மக்களுக்கும் நிற்பான். கேரளாவில் காங்கிரஸ் அப்படித்தான், கேரளாவில் கம்யூனிஸ்டும் அப்படித்தான். இப்போது கேரளாவை காங்கிரஸ் ஆளுகிறது, நாளை முல்லை பெரியார் என்று வந்தால் அவன் கேரள கட்சியாக மாறிவிடுவான். அப்ப எங்க இந்தியா இருக்குது, எங்க இறையாண்மை இருக்குது, எங்க தேச ஒருமைப்பாடு இருக்குது? இல்லை. உன்னை என்ன எப்படி பாக்குறான்? தண்ணியை திறக்கிறான், கழிவு நீரை திறக்கிறான், ஆளை கழிவை தேக்கி வச்சு மொத்தமா திறக்கிறான். அப்ப நம்முடைய நதியை, நம்முடைய நிலத்தை என்ன செய்யறான்? காவாய், கழிவு நீர் ஓடுகிற கால்வாயா கருது. ஒரு 2 ஆள் உயரத்துக்கு நுரையா வரும். ஆலைகளில் அந்த கழிவை தேக்கி வச்சு, சாய கழிவை தேக்கி வச்சு சரியாக தண்ணியை திறக்கிறவோ திறந்து விட்டுவான். எப்படியோ நாசமா போகட்டும் தமிழ்நாடு. அப்போ அவனுடைய கழிவு நீர் வடிகிற கால்வாய் நீ. உன்னுடைய மலையை வெட்டி எடுத்துட்டு போறான். கேரளாவில் மலை இருக்கா இல்லையா? இருக்கு. பயன்பாடியா இருக்கு கேரளாவில். அந்த மண்ணின் மக்களுக்கு சாலை போடுதல், கட்டடம் கட்டுதல், துறைமுகம் கட்டுதல், எல்லாவற்றுக்கும் பயன்பாடு அவனுக்கு. மணல் கல் யாருடையது? என்னுடையது. கன்னியாகுமரியிலிருந்து, தென்காசியிலிருந்து, திருநெல்வேலியிலிருந்து என் மலையை, என் தாயின் மாறை அறுத்து கற்களாகவும் மணலாகவும் கொண்டு போகுது கேரளம். அதே லாரியில் திருப்பி கோழி கழிவு, மருத்துவ கழிவு, பூரா கழிவுகளையும் என் நிலத்தில் கொட்டுறான். குப்பை மேடாக கருதுகிறான். என் வளத்தை எடுத்துக்கொண்டு போய் என் நிலத்தில் குப்பை மேடாக்குறான். இவன் சாக்கடை, இவன் குப்பை மேடு. ஒருத்தனுக்கு கோபம் வந்திருக்கா? கேரள முதல்வர் கடிதம் எழுதுகிறார், என் உடன் பிறந்தானே, இங்கே கட்டுமான பணிகள் பாதிக்கப்படுகிறது, மணல் தேவை, கற்கள் தேவை அதிகப்படுகிறது, அதனால் தடையின்றி தமிழ்நாட்டிலிருந்து அதை அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று. யாருக்கு? இவருக்கு தான். உங்கள் நாட்டில், உங்கள் மாநிலத்தில் மலைகள் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. ஏன் வெட்டவில்லை? ஏன் 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 வெட்டல? இந்த கேள்வி எழாத வரை இந்த இனம் எழாது வாழாது. அதை நீ கவனத்தில் வச்சுக்கிட்டு சிந்தி. நீ இன்னைக்கு மேகதாத்தில் அணையை கட்டியே தீர்வேன் என்று சொல்கிற சிவகுமார் யாரு? காங்கிரஸ் கட்சி. அப்ப துணை முதல்வர், இப்ப முதல்வர். இதே சீதாராமையாவும் இதே சிவகுமாரும் வெல்வதற்காக, இந்த காங்கிரஸ் கட்சி வெல்வதற்காக அன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களும் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் கர்நாடகாவில் சென்று வாக்கு சேகரித்தார்களா இல்லையா? சொல்லு. ஆமாவா இல்ல? சொல்லு. சேகரித்தார். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் தலைவராக இருந்தால் சிக்கல் இல்லை. தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்து நீங்க எப்படி போய் அவர்கள் வெற்றிக்கு வாக்கு சேகரித்தீர்கள்? ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்கிறார்களே, அதற்காகவா? மேகதாதியில் அணை கட்டிய நிறுவனம் என்று 9,000 கோடி பிஜேபி ஆட்சியிலும் ஒதுக்கினான், இவன் ஆட்சியிலே ஒதுக்கிறான். அப்ப ரெண்டுக்கு என்ன வேறுபாடு இருக்கு? காங்கிரஸ் வந்தாலும் தமிழர்களுக்கு தண்ணி இல்லை, பாரதிய ஜனதா வந்தாலும் தமிழர்களுக்கு தண்ணி.